இருவர்களுக்கு ஒரே நேரத்தில் கருவிலே இருக்கின்ற சிசுவிற்கும் அதை சுமந்து கொண்டிருக்கின்ற தாய்க்கும் 2 பேருக்கும் சேர்த்து நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற இவரால் முடியுமா என்று பல கேள்விக்கணைகள் எழுந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பிடித்தார் பிள்ளையார் என்ற வகையிலே மாண்புமிகு உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சுட்டிக்காட்டிய சென்னை பெருநகரத்துடைய மேயர் என்னாலும் முடியும் என்று மக்கள் பணியாக இருந்தாலும் கட்சி பணியாக இருந்தாலும் அரசு பணியாக இருந்தாலும் திறமையோடு செயல்பட்டு செயலாற்றி வருகின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர் பெருநகரத்துடைய மேயர் அன்றைக்கினிய பெரியார் ராஜன் அவர்களே, நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளுக்கு மாத்திரமல்லாமல் மாவட்டம் முழுவதும் இயக்கத்திற்காக எனக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழகத்துடைய துணை அமைப்பு செயலாளரும் இந்த பகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினருமாகிய வழக்கறிஞர் அன்றைக்கினிய தாயகம் கவி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு தொகுதியில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் உடனிருந்து ஒத்துழைப்பை நல்கி சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர் அன்றைக்கினிய தமிழ்வேந்தன் அவர்களே, தாராளமாக தக்கலாம் யாரும் பேசிட்டு ரொம்ப என்ன பண்றீங்க. மற்றொரு பகுதி செயலாளர் 70 வயது நிரம்பி இருந்தாலும் இளைஞனை போல் உடல்வாகை தொடர்ந்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற அமைதியாக எந்த நேரமும் தியானத்திலே அமர்ந்திருக்கின்ற அருமையம்மன் சாமிக்கண் அவர்களே, வேண்டாம் என்று எத்தனை முறை சொன்னாலும் தான் செய்ய நினைத்த பணியை செய்தே முடிப்பேன் என்று அடம் பிடிக்கக்கூடிய மாவட்ட கழக துணை செயலாளர் அன்றைக்கினிய புனிதவதி எத்ராசன் அவர்களே, கழக பொதுக்குழு உறுப்பினர் அருமையண்ணன் துளசிங்கம் அவர்களே, மாவட்டத்திற்கும் மாவட்டத்துடைய மகளிர் அணிக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் எல்லா நிகழ்வுகளையும் தங்களை இரவு பகல் பாராமல் அர்ப்பணித்து செயலாற்றி வருகின்ற மாவட்ட மகளிர் அணிய செயலாளர் அன்னைக்கினிய இனிய சகோதரி சுதா தீனதயாளன் அவர்களே, மாவட்டத்துடைய தொண்டரணி அமைப்பாளர் சகோதரி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்றைக்கினிய ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே, மாவட்டத்துடைய மருத்துவரணி அமைப்பாளர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்றைக்கினிய அருமை சகோதரி சாந்தகுமாரி அவர்களே, எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கினிய வழக்கறிஞர் சரவணன் அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி அவர்களே, அன்றைக்கினிய பகுதி கழகத்துடைய நிர்வாகி ஜமுனா அவர்களே, வட்டக்கழக செயலாளர் சென்னையிலே ஒரே ஒரு வட்டக்கழக செயலாளர் பெண் வட்டக்கழக செயலாளர் முன்வரிசைதான் வேண்டும் என்று அழைந்திருக்கின்ற செயலாளர் அன்றைக்கினிய பரிமலா அவர்களே, மாவட்டத்துடைய அணிகளுடைய அமைப்பாளர்கள் இந்த பகுதியை சார்ந்த அமைப்பாளர்கள் அருமை தம்பி ராஜா முகமது அவர்களே, அன்றைக்கினிய தம்பி வீரமணி அவர்களே, நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கின்ற உதயசங்கர் அவர்களே, நடைபெறுகின்ற மாவட்டத்துடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பெண் பேச்சாளர்கள் வருவதென்றால் அவர்களை சிரமம் பாராமல் சென்று அழைத்து வருகின்ற மண்டலக்குழு தலைவர் இனிய சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருந்து இயக்கத்தை இயக்குகின்ற அன்றைக்கினிய பகுதி கழக துணை செயலாளர் ராஜன் அவர்களே, இயக்கத்துடைய பணிகளை தலைவருடைய எண்ணங்களுக்கு வண்ணம் சேர்க்கின்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் உடல்நிலை சரியில்லை என்றாலும் இயக்கத்தின் பால் கொண்ட ஈர்ப்பின் காரணமாக தொடர் நிகழ்வுகள் என்றாலும் தன்னுடைய அர்ப்பணிப்பை அதிக அளவு அளித்து வருகின்ற அன்றைக்கினிய தம்பி ருத்ரமூர்த்தி அவர்களே, வட்டக்கழக செயலாளர் புஷ்பராஜ் அவர்களே, வட்டக்கழக செயலாளர் டீகா அவர்களே, வட்டக்கழக செயலாளர் தமிழ் அவர்களே, வட்டக்கழக செயலாளர் சசி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே மற்றும் ஒரு வெங்கடேசன் அவர்களே, அன்றைக்கினிய தம்பி புல்லு அவர்களே, பெருவாரியாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ரமேஷ் போன்ற பகுதி கழக நிர்வாகிகளே,
மாவட்டத்துடைய அணிகளுடைய அமைப்பாளரான தம்பி புரஸ்கான் அவர்களே, தம்பி வழக்கறிஞர் வட்டக்கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்களே, திரளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கழக தோழர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சியை உண்டாக்குகின்ற வகையில் மகிழ்வோடு காலையில் மலர்ந்த முகங்களோடு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற சுகப்பிரசவம் காண இருக்கின்ற நீங்கள் எண்ணுகின்ற குழந்தைகளே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அவாவில் இருக்கின்ற உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் பூர்த்தி செய்யும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகிறது இருக்கின்ற ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எதுவும் பரோலோகம் இல்லாமல் தங்கத் தலைவர் தளபதி அவர்கள் நினைக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் அமைதியான முறையில் துறையின் சார்பிலே நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் தாயகம் கவி அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருக்கு ஒரு அடைமொழியை தந்தார். அந்த அடைமொழி அல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, நான் முதல்வர் திட்டத்தை பாரதி கல்லூரியை தூக்குகின்ற போது சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சிங்கப்பெண்ணே என்று அருமை சகோதரி கீதா ஜீவன் அவர்கள் கூறினார். அருமை அண்ணன் தாயகம் கவி அவர்கள் இனி வருகின்ற மேடைகளில் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் அந்த வார்த்தையே உபயோகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனிமையான ஒரு நிகழ்ச்சி, மனதிற்கு சுகமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் ஒரு 1000 கர்ப்பிணி தாய்மார்களுக்காவது இந்த உதவியை தொடர்ந்து மாவட்ட கழகத்தின் ஏற்பாட்டிலே செய்து கொண்டு வருகின்றோம். இந்த முறை இந்த நிகழ்ச்சியானது மாவட்ட கழகம் பின்னால் இருந்து ஊன்று சக்தி தான். மனதார தானும் ஒரு பெண் என்பதால் கர்ப்பிணி பெண்களுடைய நிலை அறிந்து இந்த உதவிகளை ஏற்பாடு செய்த அன்பிற்கினிய பிரியா ராஜன் அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் முறையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் மக்கள் நலனின் அக்கறை கொண்ட இயக்கம் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை சொல்ல முடியும். ஆட்சி கட்சியிலே இருந்தால் ஆட்சியின் தரப்பே வருகின்ற நலத்திட்ட உதவிகளை தாங்கள் முன்னின்று அந்த திட்டங்களை தாங்கள் தான் வழங்குகின்றோம் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு அரசியல் இயக்கங்களை ஆட்சியில் இருந்தபோது கண்டிருப்பீர்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் தங்களுடைய சொந்த பொருளாதாரத்தை வைத்து மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை அள்ளித் தருகின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்று. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் இன்னொரு நூற்றாண்டு காலம் இந்த தமிழக மண்ணிலே நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். அந்த ஆட்சி நடைபெறுவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கரத்தை இங்கே வருகை தந்திருக்கின்ற கர்ப்பிணி தாய்மார்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லா நிலையிலேயும் உங்களுக்கு சுகப்பிரசவமும் நீங்கள் நினைக்கின்ற குழந்தையும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையின் துணை